அப்படிங்கிறத ஃபுல் ஸ்டாப் வச்சு காமிக்கிறாருடா நான் நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா அவர் பண்ணுறது போய் வீட்டில் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. பட் வீட்டுக்கு கிளம்பி போகிற அந்த ஒரு கேப்பில் தான் கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. சரி, சார் தூங்கிட்டு இருக்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற போலீஸ் எல்லாருமே போகிறாங்க. பட் அவங்களையுமே அந்த ஒருத்தர் அடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் நம்ம சாருக்கு தெரிய வருது. அவர் எந்திரிச்சு வந்து எல்லாத்தையும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நார்மலாகவே இல்லை சார். நான் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வரேன். பட் அந்த ஒருத்தரை பிடிக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த ஒருத்தர் பிடிச்சாரா இல்லையா, அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணணும், அது யாரு, இவர் வீட்டில் பாதியில் விட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து அவரோட மனைவி தனியாக தான் இருப்பாங்க. அவங்க மனைவிக்குமே ஒரு ஆபத்து வருது. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸே. ஓகே, நான் சொன்ன வச்சு என்ன நினச்சிருப்பீங்க, கதையை கேட்கும்போது படம் வேற வந்து நினச்சிருப்பீங்களே. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்